மகேந்திரா சுராஜிலாம் பார்த்தீங்கன்னா கீர் ஆயிலே வரும் பவர் ஸ்டேரிங். அது எவ்வளோ 60 லிட்ரு மகேந்திரா போனால் 40 லிட்ரு. நம்மளுக்கு செப்பரேட்டாக தனியாக 3 லிட்ரு தான் பவர் ஸ்டேரிங். பஸ் சர்வீஸ் 50 ஹவர். ஒரு 45 ஹவரில் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கம்பெனிலேருந்து நீ அங்கெல்லாம் தான் எடுத்தாத்தால உனக்கு வீட்டிலே வந்து மெக்கானிக்கு கிளியராக ஷோரூம்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வண்டியில் மட்டும்தான் ரிவேஸ் பீட்டி வருது, வேறு எந்த வண்டியிலும் கிடையாது. மகேந்திராலாம் கிடையாது. இந்த பட்டன் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சின்னா கம்பெனி 8 ஆஃபீஸுக்கு போகும். இங்கே ஒரு ஆந்திரா இங்கே ஓட்டுறோம், லொக்கேஷன் பார்க்கலாம், வண்டி எங்கே இருக்குது என்ன அப்படின்றதுக்கு தான் இது ஒன்று. ஆட்டோமேட்டிக் சென்சிங். ஒரு கல் வருது அப்படின்னா நீ தூக்க தேவை, ஆட்டோமேட்டிக்காக அதான் தூக்கும். ஏற்கனவே இந்த வண்டி கிண்டி ஓட்டிக்கிறியாப்பா? பவர் ட்ராக் ஓட்டிக்கிறியா? அந்த வண்டி 47 HP ஹீரோ 47 சொல்லுவாங்க. சரியா? இந்த வண்டியெல்லாம் என்ன எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஓட்டணுன்றது தெரியுமா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. ரைட்டு. நம்ம வண்டி வந்து பஸ் சர்வீஸ் 50 ஹவரில் பண்ணிடணும். சரிங்களா? கேஜிலே போட்டிருப்போம் 50 ஹவர்ஸ் போட்டுருக்காண்ணா. பஸ் சர்வீஸ் 50 ஹவர். ஒரு 45 ஹவரில் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கம்பெனிலேருந்து நீ அங்கெல்லாம் தான் எடுத்தாத்தால உனக்கு வீட்டிலே வந்து மெக்கானிக்கு கிளியராக ஷோரூம்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரியா? இதுக்கு கேட்டர் வைக்ஸ் பட்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படின்னா, இது நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உனக்கு ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் ஆனால் இது எதுக்குன்னா, இப்போ நமக்கு ஷோரூமில் நீங்கள் ஃபோன் அடிக்கிறோம், மெக்கானிக் ஃபோன் எடுக்கல, ஷோரூமில் யாரும் ஃபோன் எடுக்கல அப்படின்னா இங்காண்ட ஒரு பட்டன் இருக்குதா, இந்த பட்டன் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சின்னா கம்பெனி 8 ஆஃபீஸுக்கு போகும், பரிதாபாத்துக்கு போகும். அங்கேருந்து எடுப்பாங்க ஃபோன். அவங்க பேசுவாங்க, இது மாதிரி இந்த ஷோரூமில் திருக்கோயிலூர் அநேகன் மோட்டார்ஸில் எடுத்தான், யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து நேராக ஓனர் எம்டிக்கு மெயில் போடுவாங்க. அங்கேருந்து சர்வீஸ் மேனேஜருக்கு வரும். சர்வீஸ் மேனேஜர் என்ன பண்ணுவார், 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அது என்ன ஃபால்ட்டு சொல்கிறீங்களோ அந்த ஃபால்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு தான் இது. சரியா? கம்பெனியில் ஷோரூமில் ஃபோன் எடுக்கலை போகலனால் மட்டும் அது பட்டன் ஆயித்தணும். நீ சும்மாலாம் ஆயித்தக்கூடாது. எடுக்கலை, கம்பெனிலேருந்து வந்து வேலை செய்யலை போகல அப்படின்லான்னா. அதே மாதிரி எங்கேயோ ஒரு ஆந்திரா எங்கேயோ ஓட்டுறோம், லொக்கேஷன் பார்க்கலாம், வண்டி எங்கே இருக்குது என்ன அப்படின்றதுக்கு தான் இது ஒன்று. சரியா? இதுதான் பீஸ் பாக்ஸு. இந்த லைட் ஏரியல பின்னாடி டேஞ்சர் லைட் ஏரியல, அந்த லைட் ஏரியல அப்படின்லாம் இதை கைட்டி பார்த்தீங்கன்னா இதில் எந்த பீஸ் போயிருக்குதோ இதிலே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. சரியா? அந்த பீஸ் நீயே எடுத்து சொரிக்கலாம். அதுக்கு தான் இது பீஸ் பாக்ஸ். சரியா? ரெண்டாவது என்ன ஒன்று, கம்பல்சரி கிருசு நிப்பில் இருக்கா, சென்டர் பின்னில் நிப்பு இருக்கும், அதே மாதிரி அந்தாண்டு இருக்கும். கம்பல்சரி இப்போ சேத்துல இறக்க போகிற இன்றைக்கி வண்டி ஓட்ட போனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், கிருசு அடிக்கணும். சரியா? கிருசு அடிக்கிறது விட்டுற போகிற கம்பல்சரி கிருசு அடிக்கணும். ஓகேவா? கூலண்ட் ஆயில் வந்து அதே மாதிரி மேக்ஸிமம் இருக்கா, இந்த மேக்ஸிமத்தில் இருக்கணும் கூலண்ட் ஆயில். இல்லை, ஆமாம், மேக்ஸிமம் லெவலில் குறையக்கூடாது, கூலண்ட் ஆயில் லெவலாக இருக்கணும். அதே மாதிரி நீ ரேடியேட்டரை திறக்கூடாது. ஹீட்டில் போய் ரேடியேட்டரை திறந்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்சிடும், ஹீட் ஆகிடும். நீ வந்து மெயினாக திறக்கணும், இந்த ஒயிட் டாப்பால் தான் ஊற்றணும் தண்ணி, இதில் தான் ஊற்றணும், இந்த மேக்ஸிமுக்கு மேலே தான் இருக்கணும். சரியா? தண்ணி இதில் தான் ஊற்றணும். அதில் தான் ஒயிட் டப்பாவில் தான் நீ தண்ணி ஊற்றணும், அதில் ஊற்றக்கூடாது. மினரல் வாட்டர் தான் ஊற்றணும், ஆரோ வாட்டர் தான் ஊற்றணும். சரியா? நம்ம வண்டிக்கு மீதி வண்டிலாம் மகேந்திரா சுராஜிலாம் பார்த்தீங்கன்னா கீர் ஆயிலே வரும் பவர் ஸ்டேரிங். அது எவ்வளோ 60 லிட்ரு மகேந்திரா போனால் 40 லிட்ரு. அதுவும் போச்சுன்னா இது என்ன பண்ணும், இதில் இருக்க சீடெலாம் போகும். நம்மளுக்கு செப்பரேட்டாக தனியாக 3 லிட்ரு தான் பவர் ஸ்டேரிங். சப்போஸ் ஆயில் நல்லா இல்லை 3 லிட்ரு தான், எவ்வளோ ஒரு 1000 1500 முடிஞ்சிடும். ஆனால் நீ மகேந்திரா சுராஜிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 40 லிட்டரும் அது சர்க்குலேஷன் அதில் ஊற்றுப்பாங்க கீர் ஆயில். இது 3 லிட்டரு செப்பரேட்டாக. நம்ம சப்போஸ் ஆயில் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு 3 லிட்டர் தான் வாங்கி ஊற்றி மாற்றிக்கலாம். ஓகேவா? பவர் ஸ்டேரிங் ஆயில் தேங்க தண்ணி. சரியா? இதில் ஏசி ஊற்றுக்கிறாங்களா, ஒரு கோடு 2 கோட்டுக்கு மேலே பெருகுது. சப்போஸ் குறைஞ்சா நீ செக் பண்ணலாம். சரியா? பவர் ஸ்டேரிங் இழுக்குது, ஃபெயில் மாட்டுது, டைட்டாக இருக்குது அப்படின்னா இதை செக் பண்ணணும். பிடிஓ தெரியல, கிளர்ச்சி நல்லா ஃபுல்லாக அழுத்தணும், பெடலில் நல்லா ஃபுல்லாக அழுத்தி தான் ஃப்ரண்ட்டில் போட்டணும். ஃப்ரண்ட்டில் போட்டினா பைப்பாட்டி, பேக்கில் போட்டிங்கன்னா எம்ஆர்பிடிஓ எதுக்குன்னா, இப்போது இது மாதிரி ஈரமாக இருக்குதா மண், அது ரொட்டோட்டில் அப்பிக்கும், திரும்பி ரிவேஸில் போட்டு ஒரு சுற்ற விட்டுனா என்ன பண்ணும், ஓரளவுக்கு மண் வீந்துடும். அதுக்கு தான் பைப்பாட்டி எம்ஆர்பிடிஓன்னு விட்டுக்குறாங்க. நம்ம வண்டியில் மட்டும்தான் ரிவேஸ் பிடி வருது, வேறு எந்த வண்டியிலையும் கிடையாது. மகேந்திராலாம் கிடையாது. போட்டிங்கன்னா முன்னாடி மட்டும் தான், ஒரே ஒரு பிடிஓ தான். நம்மளுக்கு தான் 540 எம்ஆர்பிடிஓன்னு போட்டுக்கிறாங்க. சரியா? இது லோ ஆகி அது ஃபஸ்ட் செகண்ட். ஓகேவா? அதே போல்
இதுக்கு எல்லாமே பின்னாடி இருக்குதா கிரிசு நிப்பிள் எல்லாத்துக்கும் இந்த நிப்பிளுக்கு எல்லாத்துக்கும் நிப்பிளுக்கு கிரிசு அடிக்கணும் ஓகேவா கம்பல்சரி நிப்பிளுக்கு கிரிசு அடிக்கணும். அதே மாதிரி இது என்னன்னு தெரியுமா ரெண்டுலேயுமே போட்டாலும் தூக்கும் தான் தூக்கும். என்ன பண்ணும் இறங்கும்போது நம்மளை அணைத்திக்கிட்டு இறங்கும். ஆனால் நீ ப்ளூவில் போட்டேன்னா என்ன பண்ணும் கரெக்டாக இறங்கும். சரியா? இது எதுக்குன்னா ராக்கெட் கலப்பை ஓட்டுவாங்க சில பேர், சில ஏரியாவில் ஓட்டுவாங்க. நம்ம ஏரியாவில் யாரும் ஓட்ட மாட்டாங்க. ராக்கெட் கலப்பை ஓட்டணுன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு இது 2 ஆப்ஷன் தான். இது வந்து எதுக்குன்னா டிப்பர். நீ டிப்பர் தூக்குறதுக்கு நீ அந்த லிவர்லாம் இது பண்ணக்கூடாது. இதை டிப்பர் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இப்படின்னா தூக்கும், இப்படின்னா இறங்கும். சரியா? இதுக்கு மட்டும் அதுக்கு தனியாக கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சென்சிங். உனக்கு கலப்பை அழுத்தி விட்டாலும் என்ன பண்ணும் லோடு இது கிடைக்காது, அப்படியே உதறிக்கிட்டே போகும். இதுதான் சென்சிங்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் சென்சிங். ஒரு கல் வருது அப்படின்னா நீ தூக்க தேவை, ஆட்டோமேட்டிக்காக அதான் தூக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சென்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஒரு கல் ஒரு மரம் அப்படி வருதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சென்சிங் அது வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணுறது, ரொட்டவேட்டர் ஓட்டும் போது தூக்கிக்கிட்டு சுத்த விடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் ஒரு சீல் போகும், ஆயில் சீல். இப்போ முன்னாடி போயிட்டு திரும்பி ரிவேர்ஸ் வரேன்னா அந்த கீரை நியூட்ரு பண்ணிடணும். பீட்டோ கீரை நியூட்ரு பண்ணிட்டு அங்கே போய் ரொட்டவேட்டர் திரும்பி வச்சு தான் திரும்பி போடணும். நீ தூக்கி விட்டுட்டு சுற்றினா என்ன பண்ணும், இந்த ஜாயிண்ட் மேலே தூக்கும். தூக்கிட்டு என்ன பண்ணும், ஷாஃப்ட் மேலே தூக்கும்போது என்ன பண்ணும், அந்த இடத்துல சீல் வந்து லீக் ஆகும், ஆயில் லீக் ஆகும். சரியா? அதை கரெக்டாக பார்த்துக்கணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, ஆயில் எதுக்காக போகிறது வந்தா என்ன ஆயில் நீங்கள் ஆயிலெலாம் போடுறதில்ல. ஆயில் குறையுது அப்படின்னா அதுக்கெல்லாம் கிடையாது. நான் அதில் நீ எதுக்கு இங்கே வண்டியெலாம் எதுவுமே கொடுத்தல, உனக்கு வேறு எதுக்கே தேவைன்னா யூஸ் பண்ணிக்க. அது தேவையில்லை. ஆயில் கீர் ஆயில் குறையுதுன்னா மெக்கானிக்கே வந்து கீர் ஆயில் பார்த்து அவங்க செக் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவை. இதில் தான் டாப்பாக பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் பண்ண தேவை. அதே மாதிரி இது தம்பி, இதுதான் மோர்றது திறக்கிறது கேட்டோல். சரியா? இப்படி திறந்துருந்தீங்கன்னா கலப்பை தூக்கும் இறங்கும். இப்படி மூடினா தான் டிப்பரு வேலை செய்யும். இது மெயினான ஆப்ஷன். சரியா? இப்படி திறந்து வச்சுருந்தீங்கன்னா கலப்பை தூக்கும் இறக்கும் இப்படி. சரியா? இது வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. திரும்பி க்ளோஸ் பண்ணணுன்னா டிப்பர் ஓட்டுனா இதை அப்படி மூடணும். டிப்பர் மூடிட்டு தான் நீ அந்த லிவர் இது பண்ணணும், டிப்பர் தூக்கணும். சரியா? இது இப்படி ஃபுல்லாக இப்படி பண்ணால் லாக் ஆகிடும். அதுதான் லாக் ஆச்சு. திரும்பி நீ இப்போ கலப்பை ஓட்டுறேன்னா திரும்பி இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு தான் கலப்பை தூக்கும் இறங்கும். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லித்தரோம். 50 ஹவரில் நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க. 45 ஹவரில் சர்வீஸ் பண்ணீங்கன்னா 50 ஹவரில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதை ஏர் கிளீனர் அப்பப்போ தொடச்சி போடணும். உள்ளே டெஸ்ட் பண்ணாமல். சரியா? டெஸ்ட் இதை கைட்டினா வந்துடும். எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அப்படி கைட்டிட்டு தொடச்சிட்டு மாற்ற. அதெல்லாம் நீ எதுவுமே தொடச்சிட்டு போட வேண்டாம். மண் உள்ளே இருந்ததுனால் இல்லைனா நீ அனாவசியமாலாம் அதை கைட்டு தேவை. சரியா?